திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திரு ஐயாறு போற்றி. ஒற்றியூர் மாநகருடையாய் போற்றி, முற்றும் ஆயின முதல்வா போற்றி. சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறைச் செம்பொருள். வாய்மை வைத்த சூர்திருத் தேவாரமும் துருவாசகமூ உய்வைத்தரச் செய்த நால்வரு பொத்தாள்யம் உயிர்த்துணையே. மெய்யன்பர்களுக்கும் பக்த கொடிகளுக்கும் வணக்கம். இன்று நாம் தொண்டை நாட்டின் திருத்தலங்களில் முதன்மையாக போற்றக்கூடிய திருத்தலமாகிய திரு ஒற்றியூர் என்ற திருத்தலத்தில் இருந்து இப்பொழுது காணொளியானது சேவிக்கப்படுகிறது. திரு ஒற்றியூர் என்ற திருத்தலம் தொண்டை நாட்டில் உள்ள தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த தொண்டை நாட்டு திருத்தலம் சான்றோர்கள் புகழக்கூடிய திரு ஒற்றியூர் சென்னை மாநகரத்தில் அமைந்துள்ள திருத்தலம். இந்த தலம் திரு ஒற்றியூர் திருத்தலம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த மூவரும் பாடல் பெற்ற திருத்தலமாக போற்றக்கூடிய திருத்தலம் இந்த தலம். சுவாமியானவர் இங்கு புற்று வடிவில் எழுந்து அருளி அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார். அம்பாளானவள் வடிவுடை நாயகி என்ற திருநாமத்தோடு விளங்குகின்றார். பட்டினத்தார், அருட்பிரகாச வள்ளலார் ஆகியவர் இந்த திருக்கோயிலை வழிபட்டவர்கள், வழிபாடு செய்தவர்கள். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் ஒரு பதிகமும், நாவுக்கரசர் 4 பதிகமும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பதிகமும் பாடியுள்ளார்கள். வள்ளலார் இங்கு 23 ஆண்டுகள் தொடர்ந்து தினந்தோறும் அம்பாளை வழிபாடு செய்து, சுவாமியை வழிபாடு செய்து, வடிவுடை பாமாலை என்று அம்பாளுக்கு அபிராமி அந்தாதி போல் 101 பாடலை பாடி அருளியிருக்கின்றார். பட்டினத்தார் இந்த கோயிலுக்கு திருப்பதிகங்கள் பாடியிருக்கின்றார். அதுபோல் 63 நாயன்மார்களில் ஒருவராக விளங்கக்கூடிய கலிய நாயன்மார் இந்த திருவூரில் பிறந்து இந்த திருவூரிலேயே முக்தி அடைந்தவர். அவர் தினம்தோறும் விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு செய்து வருகின்றார். சுவாமியானவர் அவரை சோதிக்க வேண்டி அவரிடம் உள்ள அனைத்து விதமான செல்வங்களையும் குறைக்க, அப்பொழுதும் சுவாமிக்கு திருவிளக்கேற்றி பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஏழ்மையின் காரணமாக வீடு, மனை, பொருள் அனைத்தையும் விற்றும் விளக்கேற்றுகின்றார். ஒரு சமயத்தில் எதுவும் இல்லாமல் போக தான் இரத்தத்தையே விளக்காக ஏற்ற முடியும் பொழுது சிவபெருமானானவர் தடுத்து ஆட்கொண்ட திருப்பதியும் இந்த ஊர். கலியநாயன்மார் முக்தி அடைந்த நாளானது ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இங்கு முக்தி அடைந்த நாள். 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் முக்தி அடைந்த திருத்தலம். பல்லவ மன்னர் ராஜேந்திர சோழர் இங்கு இருந்து திருப்பணிகளை செய்துவித்த திருத்தலம். இது தஞ்சையுடைய பெரிய கோயிலின் உடைய பழமையான திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் பழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ராமர் அவருடைய 27வது தாத்தா மாந்தாதி மகாராஜா வழிபாடு செய்த திருத்தலம். முசுகுந்த சக்கரவர்த்தி இது போன்று அருளாளர்கள் நிறையா பேர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட திருத்தலம். சுவாமியானவர் புற்று வடிவில் உள்ளவர். இந்த சுவாமிக்கு தைலக்காப்பு அபிஷேகம் மட்டும்தான், அதுவும் வருடத்தில் 3 நாட்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அடுத்து
3 நாட்கள் தங்க கவசம் எடுக்கப்பட்டு சுவாமிக்கு புனுகு தைலத்தால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மீண்டும் அந்த தங்க கவசமானது சாத்தி விடப்படும். அடுத்த கார்த்திகை மாதத்தில்தான் அந்த கவசமானது எடுக்கப்படும். இது பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் இந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு நாட்களாக சிவபெருமானானவர் கொடுத்து சிவபூஜை செய்யும் பொருட்டு அனுமதி தந்த திருத்தின நாட்கள். அதனால் அந்த 3 நாட்கள் மட்டும் இங்கு கவசம் எடுக்கப்பட்டு புனுகு தைலத்தால் அபிஷேகம் செய்விக்கப்படும்.